ஆண்டவற்றை முறைப்போம். நாங்களும் ஆண்டவற்றை ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீர் என்று சொன்ன ஆண் குழந்தையா இருந்தா அந்நாளை போல சாமுவேல் என்று சொல்லி பெயர் கூடு என்று சொல்லி ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட அந்த கீபோர்டு வாசி என்னுடைய பையன் அவன் 6 வருடத்திற்கு பிறகு ஆண்டவர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை உண்மையாய் தேடும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். எரேமியா 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்றான் அவரின் இருதயத்திற்கு அவன் உண்மையாய் ஆத்துமாக்களை வைத்தான். என்னாகும் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே வீட்டுல எங்கு எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். நம்மை குறித்து ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நிறைய காரியங்களை குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். உண்மை. ஏன்னா நீங்க வீடுகளை போய் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்றான்? பெருமை பேசுற ஜெபத்துல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பெருமை பேசுறாங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்னா, நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் என்று சொல்லி அவன் ஜெபத்துல என்ன செய்யறான்? ஒருத்தன் வந்து எடுத்துமா செஞ்சான், ஆண்டவரே, பாவியான என் மேல கிருபையாயிரும், ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவ சமூகத்துல மண்டிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் பாவி. வேதம் சொல்லுகிறது, அவன் உலகத்துல பிறந்த எல்லாரும் அவன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ஆகவே உனக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, ஆல் சரண்டர், நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய அவன் சொல்ற ரத்தம் சகல அவன் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்க்கைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்போ இன்னைக்கு நீங்க விடுதலை பெறணும்னா, அற்புதம் நடக்கணும்னா, ஆண்டவரே, நான் சில வேலைகளை தவறி இருக்கிறப்பா, என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கல, என் புருஷனுக்கு நான் உண்மையா இருக்கல, என் பிள்ளைக்கு நான் உண்மையா இருக்கல, நான் இந்த பண விஷயத்துல உண்மையா இருக்கல, ஆண்டவரே, அதை நான் மன்னிங்கப்பா என்று சொல்லி நீங்கள் முறையிடுவீர்கள் என்று சொன்னா, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறேன், என் மாமியாரை கொடுமைப்படுத்திருக்கிறேன், என் மருமகளை கொடுமைப்படுத்திருக்கிறேன், என் மாமனாரை கொடுமைப்படுத்திருக்கிறேன், இதுல இருந்து என்ன மன்னிங்கப்பா, நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் இதுவரைக்கும் நான் சரியா காணிக்க கொடுக்கல, 10 உமக்கு தரல, இப்படி ஆலயத்துல கொடுக்கல, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஆராதனை மிஸ் பண்ணிருக்கிறேன், ஏதோ நான் இருந்திருக்கிறேன், நான் இன்றைக்கு இருந்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறப்பா, நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க?